வேதாகம கடின வார்த்தைகளில் இன்றைக்கி நாம் அபரஞ்சி பூஷணம் என்ற வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அபரஞ்சி பூஷணம் என்ற வார்த்தை முதலில் எங்கே இருக்குதுங்கிறத பார்க்கலாம், பிற்பாடு அர்த்தத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம், கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. இந்த வசனத்தில் அபரஞ்சி பூஷணம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியுது. இதற்கு இணையான ஆங்கில பதம் என்னவென்றால் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைன் கோல்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் எளிமையாக அர்த்தம் சொல்ல வேண்டுமென்றால் சுத்த பொன்னினால், புடமிடப்பட்ட பொன்னினால் செய்யப்பட்ட அழகான ஆபரணம் என்று பொருள்படும். இதை நான் எளிமையாக கூறுகின்றேன். கேட்கக்கூடிய செவியை உடையவனுக்கு புத்திமதிகளை, நல்ல புத்திமதிகளை சொல்லுகிறவன் சுத்த பொன்னினால் செய்யப்பட்ட தங்க ஆபரணத்துக்கு சமமானவன் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. நாமும் நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் இக்கட்டான நேரத்தில் ஆலோசனையை தேடிக்கொண்டிருக்கும் போது வேதத்திலிருந்து நல்ல புத்திமதிகளை நாம் கூறினால் நாமும் அபரஞ்சி பூஷணத்திற்கு சமமாக, ஒரு தங்க ஆபரணத்திற்கு சமமாக இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.